கல்லஞ்சம் படைத்தவர்கள் அதை ரத்து செய்திருக்கிறார்கள். தாமாகவே முன்வந்து பொதுச் செயலாளர் என்ற பதவியை ராஜினாமா செய்யும் வரை எங்களுடைய தொண்டர்கள் உரிமையை காக்கின்ற இந்த போராட்டம் யுத்தம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி ஊர்ந்து 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 வந்து வாங்கினார் என்பதை நாடு மக்கள் இந்திய திருநாடே கூர்ந்து கவனித்தது. நம்மை எதிர்த்து தேர்தலில் வெற்றி பெறுகின்ற சக்தி யாருக்குமே கிடையாது என்பதனை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக இதை உருவாக்கினார்கள். 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான முதலமைச்சராக நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக தமிழக மக்கள் அனைவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற தலைவராக தமிழகத்தை உருவாக்கினார்கள். புரட்சி தலைவர் அவர் மறைக்கு பின்னால் இதை உண்டாக்க புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள், இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகள் செய்த சதி வேலைகள், சூழ்ச்சிகள், இவைகளெல்லாம் எதிர்கொண்டு தன் மீது போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் எதிர்கொண்டு அதில் வாதாடி தான் ஒரு நிரபராதி என்ற புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் நிரூபித்து இந்த இயக்கத்தை வலுவான இயக்கமாக திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதை உண்டாக்கிய புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள், சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார், தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக வாழ்ந்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாதான் என்பது நாடு மக்கள் நன்கறிந்து அனைத்து தர மக்களும் ஜாதி வித்தியாசம் இல்லாமல், மதங்கள் வித்தியாசம் இல்லாமல் மாண்புமிகு அம்மா அவர்களே அம்மா 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 என்று மூளை முடுக்கில் இருக்கின்ற, பட்டி தொட்டியில் இருக்கின்ற, நகரத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் பாசத்தோடு, நேசத்தோடு, தாய் அன்போடு அழைக்கின்ற ஒரு நல்ல சூழலை புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் மறைகின்ற பொழுது 16 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கம் மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு அம்மாவுடைய காலத்தில் 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கொம்பனாலும் வசையும் வந்தாலும் அசைக்க முடியாத எஃகு கோட்டையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தை உருவாக்கி தந்தார்கள். இந்த இயக்கத்தில் சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கினார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழகம் எப்படி எதிர்காலத்தில் அனைத்து மக்களுடைய நன்மதிப்பையும் பெற வேண்டும், தொண்டர்களுக்கான இயக்கமாக, தொண்டர்கள் இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்தில் பல 100 ஆண்டுகள் கடந்தாலும் அது எப்படி செயல்பட வேண்டும் என்று கழக சட்ட விதிகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்தார்கள். அந்த விதிகளின்படிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும் கழகத்தை வழிநடத்தி வலிமையான இயக்கமாக தங்களுடைய காலம் வரை காப்பாற்றினார்கள் என்பதனை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். தமிழக மக்களும் நன்றாகவே அறிவார்கள்.
இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக உருவாகின்ற பொழுது கழகத்தில் இருக்கின்ற சட்ட விதிகளை சில விதிகள் மட்டும் திருத்தலாம், மாற்றலாம் என்ற நிலையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாய்ப்பு தந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் எந்த காலத்திலும் மாற்றமுடவோ ரத்து செய்யவோ திருத்தம் செய்யவோ கூடாது என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆணையிட்டு அந்த சட்ட விதியில் கூறியிருந்தார்கள். கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை கழகத்தினுடைய தொண்டர்கள், கீழ்நிலையில் இருக்கின்ற தொண்டர்கள் அனைவரும், கழகத்தினுடைய அதிகாரபூர்வமான உறுப்பினர்கள் அனைவரும் தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விதியை மட்டும் யாரும் எந்த காலத்திலும் திருத்தக்கூடாது என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்ட விதியை வகுத்து தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த சட்ட விதி கல்லஞ்சம் படைத்தவர்கள் அதை ரத்து செய்திருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு செஞ்ச தியாகம், புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு நாம் நடத்திய கழக பொதுக்குழுவில் நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற உச்சபட்ச மரியாதையை மாண்புமிகு அம்மா அவருக்கு நாம் தீர்மானமாக நிறைவேற்றினோம். ஆனால் அந்த விதியை கல்லஞ்சம் படைத்தவர்கள் கொஞ்சம் கூட இதயத்தில் ஈரமில்லாமல் இந்த இயக்கத்திற்காகவே தன்னுயிரை தந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் என்று நாமெல்லாம் ஒருமித்தகத்தோடு ஒருங்கிணைந்து எதிர்காலத்தில் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற தீர்மானமாக நிறைவேற்றினோம். அந்த விதியையும் ரத்து செய்துவிட்டு நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்று நாம் தீர்மானமாக கொண்டு வந்த தீர்மானத்தையே ரத்து செய்துவிட்டு இன்றைக்கு ஒருவர் பொதுச் செயலாளர் என்று பட்டம் சூட்டிக் கொண்டார். இந்த கூட்டத்தின் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாமாகவே முன்வந்து பொதுச் செயலாளர் என்ற பதவியை ராஜினாமா செய்யும் வரை எங்களுடைய தொண்டர்கள் உரிமையை காக்கின்ற இந்த போராட்டம் யுத்தம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை தொண்டர்களும் வெகுந்தெழுந்து அந்த சட்ட விதியை புரட்சி தலைவர் மாற்றக்கூடாது என்று சட்ட விதியில் இருந்த எப்படி இவர்கள் மாற்றலாம் என்பதற்கு அனைத்து தொண்டர்களும் இன்றைக்கு கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். பொதுமக்களும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கழகத்தை ஆரம்பித்தாரா, வளர்த்தாரா, தியாகம் செய்தாரா? எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. முதலமைச்சராக திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி ஊர்ந்து 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 வாங்கினார் என்பதை நாடு மக்கள் இல்ல, இந்திய திருநாடே கூர்ந்து கவனித்தது. பதவியை கொடுத்த சின்னம்மா அவர்களையே தரக்குறைவான வார்த்தையில் நம்பிக்கை துரோகம் முதல் தர்ம யுத்த காலத்தில் கழகம் இரண்டாக இருந்து ஒன்றுபட வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து கழகத்தை இணைத்தோம். ஆட்சிக்கு ஒரு சோதனை வருகின்ற பொழுது ஓபிஎஸ் ஆதரவு அவர்களுக்கு தேவையானது. ஓபிஎஸ் ஆதரவு தந்ததனால்தான் அந்த ஆட்சி அன்றைக்கு 5 ஓட்டில் காப்பாற்றப்பட்டது. எதிர்த்து நான் வாக்களித்திருந்தால் ஆட்சியும் இல்லை, முதலமைச்சரும் இல்லை, இவர் கட்சியை கேள்விக்குறியான நிலை ஏற்பட்டிருக்கும். இவையெல்லாம் கொஞ்சம் கூட நன்றிகளை துளி அளவு கூட நன்றி இல்லாமல் தொண்டர்களால் உருவான இந்த இயக்கத்தை தான் மட்டுமே எல்லா பதவியும் கையில் வச்சுக்கிறணும், நான் சொன்னதை மட்டுமே கேட்க வேண்டும், எதிர்த்து யாரும் பேசக்கூடாது, நல்ல பல கருத்துக்களை தலைவர் கூறிய கருத்துக்களை, மாண்புமிகு அம்மா அவர்கள் கூறிய கருத்துக்களை, தலைவரும் மாண்புமிகு அம்மா இந்த கழகத்தை வழிநடத்திய விதத்தை, அவர்கள் நடந்து வந்த பாதை, கடந்த
நம்ம எதிர்கொண்ட சவால்களும் எப்படியெல்லாம் கடந்து வந்தார்கள் என்பதெல்லாம் எடுத்து சொன்னால் அவருக்கு கோபம் வரும். நான் சொல்லுவதை கேளுங்கள் அப்படி என்று சொன்னால் தலைவரையும் புரட்சி தலைவியும் அவமரியாதை செய்கின்ற ஒரே ஆள் திரு எடப்பாடி பழனிசாமி தான். இதற்கெல்லாம் முடிவு கட்டி நம்முடைய இயக்கம் கழக தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற களமாக இன்றைக்கு இருக்கிறது. இங்கே கீழே உட்கார்ந்திருப்பவர்கள் நாளை இங்கே வந்து மேலே உட்கார வேண்டும். தலைமை கழகத்தினுடைய அத்தனை பொறுப்புகளில் அதைத்தானே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விரும்பினார்கள். அதற்காக தானே கழகம் உருவாக்கப்பட்டது. மிட்டாதார்கள் மிராசதார்கள் தான் பட்டம் பதவிகள் என்று நிலை கழகத்தில் இருக்கக்கூடாது என்று புரட்சி தலைவர் அவர்கள் மனதார எண்ணினார்கள். அவரை திமுகவிலிருந்து விலக்கும் போது அத்தனை திமுக மாவட்ட கழக செயலாளர்களும் ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டுமில்லாமல் அத்தனை எம்எல்ஏகளும் புரட்சி தலைவரை விலக்குவதற்கு கையெழுத்திட்டார்கள். அந்த நிலை கழகத்திற்கு என்றும் வரக்கூடாது என்றுதான் புரட்சி தலைவர் தீர்மானமாக கொண்டு வந்து அவருடைய மனதில் இதயத்தில் தோன்றிய தீர்மானம் கொண்டு இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம் தொண்டர்கள் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்படும் அந்த சட்ட விதியை மாற்றுவதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது என்ற விதியை கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் அவங்க கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்தவர்கள் செய்கின்ற அவமரியாதை. நம்மை வளர்த்தவர்கள், நம்மை சட்டமன்ற நாடாளுமன்ற உருவாக்கியவர்கள், அமைச்சராக உருவாக்கியவர்கள், ஒரு சாதாரண தொண்டன் கூட முதலமைச்சராக வர முடியும் என்று இந்த கழகத்தை பக்குவமாக கொண்டு சென்றவர்கள், ஒரு தொண்டன் கூட கழகத்தின் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் என்று நம்மை எல்லாம் பக்குவமாக வளர்த்தவர்கள். அந்த வளர்த்தவர்களுக்கு நம்மை ஆளாக்கியவர்களுக்கு துரோகம் செய்கின்ற நிலைதான் இப்பொழுது இருக்கிறது. இந்த நிலை நீடிக்கலாமா? நீடிக்க கூடாது. அதற்காகத்தான் நாம் இன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்டந்தோறும் கழக தொண்டர்களே உங்களுடைய உரிமையை பறித்த நாசகார கும்பலுக்கு சரியான பாடம் புகட்டுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம். சரி, அந்த போராட்டம் உணர்வுபூர்வமான போராட்டம். நாங்கள் கொங்கு மண்டலத்தில் சென்று 8 மாவட்டங்களில் வருவாய் மாவட்டங்களில் கூட்டங்கள் நடத்தி வந்திருக்கிறோம். இன்று நீங்கள் எவ்வாறு எந்த அளவுக்கு ஆதரவோடு உணர்வுபூர்வமாக உற்சாகமாக இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதே போல கொங்கு மண்டலமே முழுவதும் 100% நம்மளுக்கு ஆதரவு நிலையை எடுத்திருக்கிறார்கள் என்பதனை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே கொங்கு நாட்டில் இருப்பவர்கள் அனைவரும் கொங்கு நாட்டு தங்கங்களாகத்தான் மின்னிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி அந்த இடைச்சேர்கள் வந்துவிட்டது. சரி, அது இருக்கட்டும். இப்ப நம்ம நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று சட்ட விதிக்கு போராடி கொண்டிருக்கிறோம். அதனுடைய இறுதி தீர்ப்பு ஜனவரி மாதம், இந்த மாதம் 19ஆம் தேதி அந்த வழக்கு வருகிறது. அந்த வழக்கு வருகின்ற காரணத்தினால் நாம் எந்த காலத்திலும் தனி கட்சி என்ற நிலை இல்லை. சில யூகங்கள் அடிப்படையில் சில பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நிலை ஏற்கனவே நாம் அறிவித்து விட்டோம். சரி, நம்ம அமைப்பை கொண்டு செல்வதற்கு ஒரு குழு ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய கழகத்தினுடைய ஆலோசகர் அவர்கள் வழிகாட்டுதலையும் அவர் ஆலோசனை கேட்டு தொண்டர்கள் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வகுத்த விதி நசுக்கப்பட்டிருக்கிறது, மாண்புமிகு அம்மா அவர் அந்த விதியை காப்பாற்றியதெல்லாம் காற்றில் பறக்க விட்டு விட்டார்கள் என்பதனை மீண்டும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு குழு உருவாக்கப்பட வேண்டும் என்பதால் குழுவை உருவாக்கி நாம் இன்றைக்கு தமிழ்நாடு பூரா பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.
அதற்காக மாவட்ட கழக செயலாளர்கள் நாம் தேர்வு செய்திருக்கிறோம். மாவட்ட கழகத்தினுடைய தமிழகத்தில் இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் அவர்களுக்கு இருக்கின்ற கீழே இருக்கின்ற நம்முடைய குழுவினுடைய உள்கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற செய்தியும் அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஊரக உள்ளாட்சிக்கு கிளைக்கழகங்கள், கிளைக்கழகங்களுக்கு கீழே கிளைக்கழக நிர்வாகிகள், பேரூராட்சியில் பேரூராட்சியுடைய செயலாளர்கள், அவருக்கு கீழே நிர்வாகிகள், பேரூராட்சியில் கிளைக்கழகங்கள், அந்த கிளைக்கழகங்களுடைய நிர்வாகிகள், நகராட்சி கழக செயலாளர்கள், அந்த நகராட்சியினுடைய நிர்வாகிகள், இந்த நகராட்சியில் இருக்கின்ற கிளைக்கழகங்கள் வார்டுகளில் செயலாளர்கள், நிர்வாகிகள், மாநகராட்சிகளில் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், நிர்வாகிகள், வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள், நிர்வாகிகள், இப்படி அனைத்து நிலைகளிலும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் இருந்த கழக அமைப்பு ரீதியாக இருந்த அத்துணை அமைப்புகளிலும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கு நாங்கள் செய்திருக்கிற செய்தி. இதையெல்லாம் நீங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கவனமாக எடுத்துக்கொண்டு, மாவட்ட கழக செயலாளர் பாருங்க ஐயா, மாவட்ட கழக செயலாளர் நல்ல கவனமாக கேட்டுங்க. இந்த செய்தியை நீங்கள் கவனமாக எடுத்துக்கொண்டு கழக அமைப்பு ரீதியில் என்னென்ன அமைப்புகளில் என்னென்ன நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இருந்தார்களோ இன்னும் 15 தினங்கள் நீங்கள் அவர்களை தேர்வு செய்ய வேண்டும். 100க்கு 100 முதலில் அனைத்து அமைப்புகளிலும் தேர்வு செய்து கொண்டு இருக்கிற மாவட்ட கழக செயலாளர்களுக்கு 5 பவுனில் தங்கச் செயின் பரிசளிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏன் இந்த பரிசை அறிவிக்கிறேன் என்று சொன்னால், உண்மையை சொல்லிடுறேன். 3 மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டோம், கொடுத்துருக்காங்க, ஒரு 60% கொடுத்துருக்காங்க. இன்னும் 40% கொடுக்கணும். இந்த 60ஓடு பூர்த்தி செய்த 40 கொடுக்கின்ற மாவட்ட கழக செயலாளருக்கு இது மாதிரி ஒரு பெரிய சென்னையில் கூட்டத்தை கூட்டி அவருக்கு தங்கச் செயின் அணிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்ப்போம் யாரும் அதில் பார்ப்போம், அதில் யார் வெற்றி வருவார் என்பது. சரி, இது தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற நாம் செய்கின்ற அம்மா அவர்கள் நமக்கு வகுத்து தந்த தேர்தல் கால பணிகள். இந்த தேர்தல் கால பணிகளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் அம்மா அவங்க 25 பொறுப்பாளர்கள், பூத் ஏஜென்ட்டுகள் நியமனம் செய்யப்பட்டு சொல்வார். நாம் 100க்கு 100% அதை நிறைவேற்றி இருக்கிறோம். இப்பொழுதும் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 25 வாக்குச்சாவடி, அனைத்து வாக்குச்சாவடி தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்குச்சாவடிகளும் ஒரு சட்டமன்றத்திற்கும் 300 to 400 வாக்குச்சாவடி இருக்கு. அத்தனை வாக்குச்சாவடிக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அந்த வாக்காளர் பட்டியலில் எந்த பகுதியில் அந்த வாக்காளர் பட்டியல் இடம்பெறுகின்றவர்கள், ஒரு வாக்காளர் பட்டியலிருந்து ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு போகக்கூடாது, இன்னொரு பகுதிக்கு போகக்கூடாது. அனைத்து வாக்காளர்கள் வாழுகின்ற வாக்குப்பட்டியலின்படி வாக்குச்சாவடி முகவர்கள், பூத் ஏஜென்ட்டுகள் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் 25 வரை நியமிக்கப்பட வேண்டும் என்றும், தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் இந்த 15 பேர் நிர்வாகிகளும் பொறுப்பாளர் நியமித்த பிறகு, வாக்குச்சாவடி பூத் ஏஜென்ட் நியமித்த பிறகு தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக பூத் ஏஜென்டுடைய கூட்டத்தை நடத்துவார்கள் என்பதனையும் நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக முழுமையாக 100க்கு 100% பூத் ஏஜென்ட்டுகள் நியமிக்கப்பட வேண்டும் என்பதனை அடிப்படையில் இப்படி அனைத்து நிலைகளிலும் நம்முடைய உள்கட்டமைப்பு பணிகளை நிறைவு செய்கின்ற பொழுது நம்மை எதிர்த்து தேர்தலில் வெற்றி பெறுகின்ற சக்தி யாருக்குமே கிடையாது என்பதனை நான் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தோழமை கட்சியாக கூட்டணி கட்சிகள் அமைக்கின்ற பொழுது நம்மை பார்த்து
உங்களுடைய தொண்டர்கள் உரிமை மீட்கும் குழுவில் உள்கட்டமைப்பு வசதிகள் நீங்கள் நிறைவு செய்திருக்கா என்று கேட்கின்ற நிலை வருகின்ற பொழுது 100% நாம் அந்த பணிகளை முடித்து அவரிடம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் மாண்புமிகு தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே நீங்கள் உங்களுடைய பணிகளை நிறைவாக செய்திருக்கின்ற நம்பிக்கை நம் மீது அவர்களுக்கு வர வேண்டும் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கொங்கு மண்டலம் நம்மை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்ற நிலை இங்கு உருவாகியிருக்கிறது. அதே போலவே இன்றைக்கு சென்னை மண்டலமும் நீங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய இங்கு கூட்டத்தை நிறைவு செய்திருக்கிறீர்கள். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் காலத்தில் எப்படி சென்னை மாநகரம் எழுச்சியோடு இருந்ததோ அதே எழுச்சியோடு இன்றைக்கு உங்களை எல்லாம் பார்க்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு என் வாழ்நாளில் உருவாகியிருக்கிறது. அதற்காக உங்களுக்கு நான் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அனைத்து தேர்தலிலும் நாம் பெறுகின்ற வெற்றிதான் 50 ஆண்டுகள் நம்மை உருவாக்கிய அந்த அன்பு தலைவர்களுக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன் என்பதை மட்டும் நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, குறுகிய கால அவகாசமாக இருந்தாலும் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஒருங்கிணைந்து நடத்திய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து பணியாற்றிய நம்முடைய அருமை அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும், வைத்திலிங்கம் அவர்களுக்கும், மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கும், கொள்கை பரப்பு செயலாளர்கள் அன்றைக்கிய அருமை சகோதரர்கள் மருது அழகராஜர்களுக்கும், புகழேந்தி அவர்களுக்கும், தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள், அனைத்து நிலையில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள், இங்கு வருகை புரிந்து ஆதரவு வந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து எல்லாரும் சொல்றேன். அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.